ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2 வந்திருக்கு. இந்த ப்ரோமோ 2 பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கோவத்தை கண்டிப்பாக வர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் பவித்ரா என்ன இப்படி பொங்குறாங்க, ஆனால் நியாயமான பொங்கல் தான் அப்படின்னு என்னோட கருத்து. ஏன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா இங்கே ஆனந்தி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அங்கே முன்னிறுத்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கல, ஏதோ ஒரு சாக்கா வச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே பண்ணலன்னு. சரி, ஏதோ ஒன்று இந்த அம்மா வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு அது ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து டமான்னு ஒரு இடி அடிக்கிறாங்க. அதாவது ஏன் இப்படி கடுப்பேற்றுற அப்படின்ற மாதிரி இடிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை முடிஞ்சிருச்சுல, எவ்வளோ நேரம் ஏன்னா டீம்லாம் ஓகே பண்ணிட்டாங்களா, அப்படின்னா ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க. இப்போ ஜாக்லின் இன்னொரு பக்கம் வந்துட்டு யார் எல்லாருக்குமே ஓகேன்னு சொன்னது, யார் எல்லாத்துக்குமே ஓகே சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆனந்தி வந்து அங்கே சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே ஓகேன்னு சௌந்தர்யா தான் இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் டாஸ் பண்ண போகிறோம், அதனால் எங்களுக்கு ஓகேன்னு சொன்னோம், இதில் என்ன இருக்குன்னு. சரி வாங்க எல்லாருமே டீம் பேசிட்டு வருவோம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா பவித்ரா விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஜாக்லின் அங்கேருந்து கூப்பிட்றாங்க, பவித்ரா வா அப்படின்னு. இவங்க வந்து போ அப்படி கத்துறாங்க பவித்ரா. ஏன்னா எல்லாத்துலேயும் அப்படி தானே பண்ணுறீங்க, போங்க தனியாகவே பண்ணுங்கள். அப்புறமா வந்துட்டு நீங்களாம் முடிவு பண்ணிட்டு ஒன்று வந்து சொல்லுவீங்க, டீமுக்காக இதுதான் கரெக்டுன்னு நீங்களே சொல்லிட்டு தலையாட்டுவீங்க, நாங்களும் வந்துட்டு அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடமைக்கு தலையாட்டணும், அதானே, போங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லோரும் அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. இன்னும் இது பவித்ரா எப்பயுமே வந்துட்டு ஒரு இதுவாக சாஃப்டான ஒரு இதுவாக தானே இருப்பாங்க. பூவுக்குள்ளே ஒரு புயல் இருக்கிற மாதிரி இப்படி வந்து பூகம்பமாக வெடிக்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே பவித்ராவுக்கு பயங்கர சப்போர்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பவித்ரா ஹாட் செட்டுக்கு போனாங்க. அப்போ வந்துட்டு பவித்ராவுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்து காப்பாற்றினாங்க. அந்த டைம் மட்டும் இல்லைன்னா அந்த அம்மா வெளியே போயிருப்பாங்க. ஆனால் அது வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க, பவித்ரா ஒரு குட் கேமர், அவங்க வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அவங்ககிட்ட இருக்க பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னவாக இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ஓப்பனப்பாக பேச மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள். இப்போ ஆனால் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தர்ஷிகா கிட்டேருந்து அந்த நட்புலேருந்து வெளியே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேமே சேஞ்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்னை விட்டுட்டு நீங்கள் பாடுக்க போகிறீங்க, எல்லாத்தையும் நீங்களே எடுக்கிறீங்க, நான் வந்து சும்மா வந்து கை நட்டு வச்சுட்டு போகிறதுக்குனா இதுவா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. கரெக்டான விஷயம். பார்க்கலாம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் அவங்களோட கேம் எப்படி மாறுது அப்படின்னு. ஏன்னா சொல்லவே முடியாது. திடீர்னு பார்த்தா ராணா வந்து எங்கேயோ போயிட்டார். அந்த மாதிரி பவித்ரா வர்றதுக்கும் வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி இடம் காலியாக இருக்குது. வெற்றிடம் யார் வந்து இந்த கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு டாப் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியல. அதை யார் நிரப்ப போகிறா மனதார. இப்போ எங்கள் பாய்ஸ் டீமில் எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முத்துக்கு பண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வராங்க. ஆனால் இங்கே கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் குழப்பமான ஒரு சூழ்நிலையே போயிட்டுருக்கு. பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் பவித்ராக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.